இந்த வருஷத்தோட சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் ஆன S23 சீரிஸ்ல மொத்தம் 3 மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. S23, S23 Plus, S23 Ultra. இந்த 3 மொபைலுமே குளோபல் இந்தியா எல்லாத்துலயுமே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 3 மொபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல இந்த S23 சீரிஸ்ல 3 மொபைலுமே காமனா வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். 3 மொபைலுமே ரியர்ல வச்சீங்கன்னா அந்த சைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும், கலர்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. அப்ப கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 மொபைலுக்குமே ஒரே மாதிரியான கலர் வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு. பிளாக், கிரீன், லாவெண்டர், கிரீம் இந்த மாதிரி 4 கலர் வேரியன்ட் வந்து 3 மொபைலுக்குமே அவைலபிளா இருக்கு. அடுத்ததா இந்த 3 மொபைலுமே பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 8 Gen 2 அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸரை வந்து Snapdragon 8 Gen 2 for Galaxy அப்படின்னு சொல்றாங்க. அப்படினா இந்த ப்ராசஸர்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அத சாம்சங்காக ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இது சாம்சங் கேலக்ஸிக்கான ஒரு ப்ராசஸர் அப்படினு அவங்க மென்ஷன் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை 3 மொபைலுமே சேம் ப்ராசஸர் தான் வரதுனால பெரிய அளவுல இங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. அது போக 2x கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்றாங்க. அதனால பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஓவராலா ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸா இந்த மொபைல் வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படினா சாம்சங்கோட அவங்க ஃபிளாக்ஷிப் சீரிஸ் பார்த்தா ஒரு சில இடத்துல Snapdragon ப்ராசஸர்ல லான்ச் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல Exynos ப்ராசஸர்ல லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் அந்த மாதிரிலாம் இல்லாம Exynos வேண்டாம்ப்பா அப்படினு அவங்களோட ப்ராசஸரையே தூக்கி போட்டு சோ குளோபல் எல்லா இடத்துலயுமே Snapdragon 8 Gen 2 for Galaxy அப்படிங்கிற இந்த ப்ராசஸர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததா இல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போதுமே 3 மொபைலுமே சேமா தான் இருக்கு. இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட One UI 5.1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுலயுமே நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ மொபைல் நமக்கு கிடைச்சது அப்படினா அப்படி என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா இன்னொரு வீடியோல பார்ப்போம். இது போக 3 மொபைலுக்குமே IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. 3 மொபைலுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது, அவங்களோட நாக் செக்யூரிட்டியோட வருது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே காமனா இருக்கு. டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து இங்க டிஃபரன்ஸா இருக்கு. முதல்ல இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 3 மொபைலுமே அந்த டிஸ்ப்ளேயோட சைஸ்ல வந்து டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. இங்க S23யும் S23 Plusம் டிஸ்ப்ளே கிட்டத்தட்ட சேமா இருக்கு, சைஸ்ல மட்டும் தான் இங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். S23ல 6.1 இன்ச்ல Full HD Plus AMOLED 2x டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு டைனமிக் டிஸ்ப்ளே. இங்க ரெஃப்ரெஷ் ரேட் 45 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இல்ல 120 Hz உங்களுக்கு ஃபிக்ஸடா வேணும் அப்படினாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க AMOLED 2x டிஸ்ப்ளே அப்படினு ஒன்னு சொல்லிருக்காங்க. இந்த 2x னா என்ன அப்படினா ஒரு நார்மலான டிஸ்ப்ளேவை நீங்க யூஸ் பண்றதை விட இந்த டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு பெட்டரான பிரைட்னஸ், பெட்டரான அந்த கலர்ஸ், ஸ்மூத்னஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிக்சர் கிளாரிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பா டீடைல்டா நம்மளால வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டிஸ்ப்ளேல ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து இங்க டிஸ்ப்ளேயோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3 மொபைலுமே சேமா தான் கொடுத்திருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ 3 மொபைலுமே டிஸ்ப்ளேயோட ப்ரொடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தா S23, S23 Plus இது ரெண்டுலயுமே டிஃபரன்ஸ் கிடையாது. சேமான ஒரு கேமரா பேக் தான் யூஸ் பண்றாங்க. பிரைமரி சென்சாரா இங்க 50 மெகாபிக்சல் யூஸ் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு 12 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 10 மெகாபிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்றாங்க. செல்ஃபிக்கு 12 மெகாபிக்சல் யூஸ் பண்றாங்க. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல மாஸா ரொம்ப குவாலிட்டியா நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம இங்க ரியர்ல மேக்ஸிமமா 8K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த பிரைமரி சென்சாருக்கு மட்டும் தான் இங்க OIS சப்போர்ட் கொடுக்கறாங்க. S23, S23 Plus ரெண்டுலயுமே. சோ கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா நைட்ல நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியா நம்மளால போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்றாங்க. அடுத்து இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது S23ல 3900 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல 50% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இப்போ நம்ம அப்படியே S23 Plusக்கு போனோம் அப்படினா இங்க டிஸ்ப்ளேல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க 6.1 இன்ச் கொடுத்திருந்தாங்க, இங்க 6.6 இன்ச் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மத்தபடி டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேம் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது, இன்க்ளூடிங் அந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷனை சேர்த்து. மத்தபடி சாஃப்ட்வேர், கேமரா இது எல்லாமே S23ல என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல 65% வரைக்கும் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அது போக இதுலயுமே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. மத்த விஷயங்கள் எல்லாமே S23ல இருக்கிற அதே தான் இருக்கு. இங்க பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இங்க 196 கிராம் இருக்குது. கடைசியா இங்க S23 Ultra அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் டிஸ்ப்ளேயோட சைஸ் வந்து இங்க கூடுது. 6.8 இன்ச்ல கொடுத்திருக்காங்க. அது போக இங்க டிஸ்ப்ளேவும் சேஞ்ச் ஆகுது. Quad HD Plus AMOLED 2x டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டியும் இங்க சேஞ்ச் ஆகுது. சோ அல்ட்ரா அப்படிங்கும்போது எல்லா விதத்திலுமே மாஸா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே சேஞ்ச் வச்சிருக்காங்க. பிரைமரி சென்சாரான 50 மெகாபிக்சல் தூக்கிட்டு இங்க 200
200 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ 200 மெகா பிக்சலை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது இன்னும் குவாலிட்டியா இன்னும் சூப்பரா எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து பிராண்ட் சொல்றாங்க. பட் மொபைல் கிடைச்சது அப்படின்னா எந்த அளவுக்கு மாசா இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல இருக்கிற அந்த 10 மெகா பிக்சல்ல வந்து மேக்ஸிமமா 3x ஆப்டிகல் ஜூம் தான் இருக்கு. ரெண்டாவது வர டெலிஃபோட்டோ லென்ஸ்ல 10x ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்காங்க. இது போக இங்க அல்ட்ராவுக்கு தகுந்த மாதிரியே நிறைய எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸும் வருது. இன்க்ளூடிங் நீங்க நைட் மோட்ல போட்டோஸ், வீடியோஸ், ப்ரோ மோட், ரா போட்டோஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல ஸ்பெஷலா எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதுலமே 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான். மத்தபடி சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் சேமா தான் இருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேட்டரி கெபாசிட்டில டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். பட் இங்க பேட்டரி கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலுமே சார்ஜிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம S23 பிளஸ்ல பார்த்தா 30 மினிட்ஸ்ல தான் 65% சார்ஜ் ஆகும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணாங்க. பட் S23 அல்ட்ரால 20 மினிட்ஸ்ல 65% வந்து சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இது போக இங்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இந்த மூணு மொபைலுமே வரக்கூடிய விஷயங்கள். அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியன் பிரைஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குளோபல் பிரைஸை விட எப்பயும் போல இந்தியா பிரைஸும் அதிகமா இருக்கு. ஒரு 15000 இருந்து 20000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. இங்க S23 அப்படின்னு பார்த்தா பேசிக் வேரியன்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது 75000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ண போறாங்க. அதே 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வாங்குனீங்க அப்படினா 80000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ண போறாங்க. S23 பிளஸ்ல 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 95000 ரூபாய்க்கும் 8GB RAM 512GB ஸ்டோரேஜ் வந்து 1,50,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. S23 அல்ட்ரால 12GB RAM 256GB வந்து 1,25,000 ரூபாய்க்கும் 12GB RAM 512GB வந்து 1,35,000 ரூபாய்க்கும் 12GB RAM 1TB ஸ்டோரேஜ் இருக்குது 1,55,000 ரூபாய்க்கும் சேல் பண்ண போறாங்க. சோ கடைசியா அந்த 1TBக்காக 20000 ரூபாய் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. பிரைஸ் கேட்கும்போது நமக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனுக்கு இவ்ளோ பிரைஸா அப்படின்னு எல்லாம் உத்து பார்க்கறாங்க. சோ இவ்ளோ பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு ஐபோனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கறத நிறைய பேருடைய மனநிலையாவும் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து எனக்கு ஐபோனே பிடிக்காது, நான் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. சோ இதுல கொடுத்திருக்க விஷயங்கள் அது போக இவங்க வச்சிருக்கிற பிரைஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சோ இந்த பிரைஸ்க்கு ரியலா சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் வந்து வொர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல வொர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.